தேவனை பின்பற்றுகிற நம்ம ஆசைச்ச அதை செய்தா கொள்ளலாம், இதை செய்தா கொள்ளலாம், பாட்டனாக இருந்து அதை பண்ணா கொள்ளலாம். நம்ம இப்படியெல்லாம் ஆசைச்ச வச்சு என்ன செய்வோம், சோதிக்கப்படுகிறோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு சபைக்கு போகிற ஆவிக்குரிய மகள், அவள் போய் நல்ல அபிஷேகம் கொஞ்சம் கிருபைகள் கிடைச்சது. கிடைச்ச உடனே என்ன செய்தா, கண்ட இடம் எல்லாம் போய் ஜெபம், வீடு வீடா ஜெபம், மற்றவர்களுக்கெல்லாம் ஜெபம். கடைசியில் அங்கே உள்ள ஆவியெல்லாம் இவளை தாக்கி இவன் ஒரு சைஸ் ஆகி இருக்கியான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியாவ. நான் சொன்னேன், அவளுக்கு கிருபை கிடைச்சலையா, முதல் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதுக்கெல்லாம் இல்லையா வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, அவளுக்கு கிருபை கிடைச்சுன்னு சொன்னால் அவன் சபையில் இருந்து இல்லையா அந்த காரியத்தை செய்யணும். வீடு வீடாக போகிறதும் மற்றபடி செய்யறோம், அதுக்குள்ள ஆள் பாஸ்டர் இல்லையா. இப்போ நிறைய பேர் இப்படி தான், எனக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு பாருங்க, பல சோதனைக்குள்ளவே சிக்குவாங்க. இந்த வசன ரூட்டின்படி வாழ்வதே இல்லை. எப்படி ஜெபிக்கணும், எப்படி நடக்கணும், முத சபையில் இருந்து கற்றுக்கொள்ளணும். தேவனிட ஞானத்தை கேட்கணும். ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா.